ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். மாஸ்டரி மீன் குழம்பு சொல்லிடலாமா? சொல்லலாம். கிராமத்து செயலியும் பண்ண போறோம், ரெஸ்டாரண்ட் செயலியும் பண்ண போறோம். ரெண்டு சேர்ந்த கலவை அட்டகாசமா இருக்குது, சும்மா மாசா இருக்குது, வேற லெவல் இருக்குது, டாப்பா இருக்குண்ணா. இப்ப மீன் வாங்க வந்திருக்கான். மணி 6 மணி ஆகுது. இப்பதான் மீன் பாக்கலான்ட்டு வந்திருக்கான். எல்லாம் மார்க்கெட்ல 6 மணி ஆகுதா? மணி 6னா காட்டு வாச காட்டு வெளியே 6 மணி 6 சிரிக்கிறா பேர் அவரு 9 வெளியே ஆகுதுயா? 9 ஆயிடுச்சா? மாசோட கை வண்ணத்துல வந்து மீன் குழம்பு வேற லெவல்ல நீங்க பண்ண போறாரு. மாசா இருக்கு போது மத்தது. கோகோ எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து இப்ப வந்து தாம்பரம் இருக்கிறோம். இல்ல இங்க இருந்து அவர்கிட்ட எங்க இருந்து வரேன்னு சொன்னீங்க. யூடியூப் சேனல் வரல. இந்த மிரட்றியா? மிரட்டலனா? நீ யாரு? யாரா? பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. இல்ல தெரியாது. இல்ல ஆள் தெரியல பாரு. நம்ம மீன் நம்ம யூடியூப் சேனல்ல நீ வரேன்னா உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். அப்படியே நல்லா யூடியூப்ல வீடியோ போறது. டபுளே சொல்லிக்கிறேன். இல்ல என்ன வாங்கிக்கலாமா? ரோகு வாங்கிக்கலாம். ரோகா கட்லாம் வேணாம். ரோகு வாங்கிக்கலாம். ஏன்னா 2 கட்டா 3 போட்டுருக்கா? இல்ல பிரியாணி கேட்டா எங்களுக்காக பிரியா கொடுக்குறியா? தெரியல. அப்படியா? 3 பேருக்கு 2.25 கிலோ போதாதா? போதுண்ணா. கோகோவின் அராஜகம் ஓவரா போயிட்டு இருக்கு. ஏரி மீன், கொசுறு வாங்கினது கடல் மீன். ரெண்டு எப்படி ஒன்னா ஒரே குழம்பு போட்டு நல்லா இருக்குமா? அவர் அந்த 3 மீன் மட்டும் அவர் கொடுத்து விட்டாலாம். வீட்டுக்கு கொடுத்தாலாம். 3 கொசுறு வாங்கிட்டேன். கொசுறு வாங்குறேன், அவர் உசுர வாங்கிட்டு இருக்கு. வணக்கம் கட்டுறது கையாள நேயர்களே. மீன் கிஸ் பண்ணிக்குதுண்ணா. மீன் கிஸ் பண்றது இருக்கட்டும். ஓ வாய் கிஸ் மீன் கிஸ் பண்றது. அதே மாதிரி அது கிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வாய் அப்படி தானே தேடி போகுதுண்ணா. நான் இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பட்டப்பை ஏரியில இருக்குண்ணா. பட்டப்பை ஏரியில மாசா சும்மா மீன் பிடிச்சிருக்கான். மீன் பிடிச்சிங்க? ஆமா. எங்க நான் காலையில தாமரை மார்க்கெட்ல வாங்கினது மீன் பிடிச்சிருக்கா? கையில பிடிச்சிருக்கான். மார்க்கெட்ல வாங்கணும் மீனை. ஓகே. சிறப்பான முறையில இன்னைக்கு வந்து தட்டப்படலான சரியான விருந்து போடலாம். மீன் குழம்பு வைக்கிறார் நம்ம ஜாங் மாஸ்டர். 4 மீன் வச்சுட்டு தட்டப்படலான அதோட ஏத்துற மசாலா தானே மெயின். தட்டப்படலான மசாலா ஏத்துறாரு. சும்மா அப்படியே காரஞ்சாரமா மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கு போகுது. அப்படியே இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல இன்னைக்கு வந்து மீன் குழம்பு செய்ய போறோம்ண்ணா. உங்களோட ஸ்டைல்? ஆமாங்கண்ணா. கிராமத்து முறையிலையும் பண்ணியிருக்கோம், ரெஸ்டாரண்ட் முறையிலையும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிராமமும் ரெஸ்டாரண்ட்டும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். மாஸ்டரி மீன் குழம்பு சொல்லிடலாமா? சொல்லலாம். கிராமத்து செயலியும் பண்ண போறோம், ரெஸ்டாரண்ட் செயலியும் பண்ண போறோம். ரெண்டு சேர்ந்த கலவை அருமையா செய்ய போறாரு. ஏன் அபூர்வ சகோதரர் கமல் மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதுவும் முத்த கொடுக்க தான் வருது. அது பாரு. நம்ம மாச்சோடைய கைவண்ணத்துல மிக சிறப்பா நீங்க வந்து மீன் குழம்பு பண்ண போறாரு நம்ம ஜாங் மாஸ்டர். பார்த்தலாண்ணா போலாமா? போலாண்ணா. பாரு உடனே செதில் எடுக்கிறீங்க. ஆமாண்ணா, பக்கா கிளீன் பண்ணலாண்ணா மீனை. குடல் எடுத்து தானே ஸ்லைஸ் போடுவாங்க? ஆமாண்ணா, முதல்ல குடல் எடுத்துடலாமா? மீன் குழம்புக்கு ரோகு மீன் நல்லா ஸ்லைஸாக நல்லா பீஸாக நல்லா வஞ்ச மீன் சைஸுக்கு நல்லா வெட்டிக்கிறேண்ணா. நல்லா வரகிற மாதிரி குழம்பு வைக்கிற மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? சின்ன வயசில் என்ன வயசு இருக்கு? எனக்கு ஒரு 12 இருக்குமா? 11ண்ணா. 11ண்ணா? கட்டி எடுத்துக்கணும் வேலை. இல்லை கோகோ, மீன்லாம் வெட்டியாச்சா? மீன்லாம் பக்கா வெட்டியாச்சுண்ணா. போகலாமா? அவ்வளோதாண்ணா, போயிட்டு அழகாக அழைச்சிட்டு அப்படியே மீன் குழம்பு வைக்க வேண்டியதுண்ணா. அழகாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாண்ணே. மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி அழைக்கிறோம். என்ன மஞ்சத்தூள் கழுவுறேன்ட்டு இங்கே வந்துட்டுருக்கீங்க? மஞ்சத்தூள் போட்டு தண்ணி பார்த்தா நம்ம மருவூரில் தள்ளின்னு வந்துருக்காருண்ணா. தண்ணி சோறு வெடிக்கணுன்ட்டு எங்கே போயிடுவாரு? 2 கிலோமீட்டர் போயிடுவாரு.
லொக்கேஷன் அருமையாக இருக்கா கோகோ? லொக்கேஷனு மறு மாதம் அழகாக சாதம் வடின்னு வந்து இப்போ எவ்வளோ சொல்ல வந்து பாருங்க. மீனுக்கு ஊற்றுறாரா நம்மளுக்கு ஊற்றுறாரா? மீன் தானே ஊற்றுறாரு. மஞ்சத்தூள் போட்டாச்சு, நல்லா அலசி எடுத்துக்கணும்ண்ணா மீனை. மீன் எப்படி நல்லா ஸ்லைஸாக இருக்காண்ணா குழம்புங்க? கட்டிங்லாம் செம்மையாக இருக்குது கோகோ. பயங்கரமாகுதா? யார் பண்ணது? கட்டிங்கில் தான் இப்போ பெரிய ஆளாச்சே. அதான் கட்டிங்கில் பயங்கரம். எப்போதும் கர்வம் கொள்ளாதீர்கள், ஏனெனில் மேலே பறக்கும் பறவைக்கும் அமர்வதற்கு இடமில்லை என்று தெரியும். அதாண்ணா. அதான் உங்களுக்கு இடம் கிடைச்சிச்சா? ஏன் எனக்கு உட்கார இடம் கிடைச்சிச்சுண்ணா? ஏதோ வானம் அமர்றதுக்கு இடம் இல்லைன்னு என்ன திடீர்னு ஏதோ சொல்கிற அப்படி? ஆட்டோ ஓட்டுறாரு இல்லைங்களா, ஒவ்வொரு வண்டி பின்னாடியும் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறாரு. ஓஹோ, அதை சொல்ல முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம் தானே. மெயினாக கர்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாதுண்ணா. நமக்கு பெரியவங்கலாம் இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்கண்ணா. நம்மளோட பெருசெல்லாம் நிறைய இருக்காங்கண்ணா. ஆமாண்ணா. அட்டை மழை மீன் குழம்புக்கு அட்டகாசமாக அடக்கி வச்சுக்காரு நம்ம தலைவர் மாஸ்டரு. அது அருமையாக பார்த்துடலாண்ணா. தேவையான பொருள்கள் பார்க்க போகிறாண்ணா. எடுத்தோடனே மாங்காய் வருது. எடுத்தோடனே சரியான மாங்காண்ணா. இந்த மீன் குழம்புக்கு வந்து புளி பயன்படுத்த போகிறது கிடையாதுங்கண்ணா. புளிப்பான மாங்காய் தான் பயன்படுத்துகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு மாங்காய் வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், செக்கெண்ணா, வெந்தயண்ணா, கடுகு, உளுந்து கலப்பு, சின்ன வெங்காயம் உரிச்சது, பெரிய பல் பூண்டு, இஞ்சி நல்லா பட்டப்படி நல்லா நறுக்குதுண்ணா, தக்காளி, தேங்காய், உப்பு, மல்லித்தலைண்ணா, கறிவேப்பிலை, மல்லித்தூள், சாம்பார் தூள்ண்ணா. நிஜமாலே சாம்பார் தூள்? ஆமாங்கண்ணா. இது போட்டோம்னா மீன் குழம்பு வாசனை நல்லா இருக்கும், சுவை நல்லா அதிகமாக கிடைக்கும். நான் மறக்கலை, அதான் கரெக்டாக சொன்னேண்ணா. சாம்பார் தூள்ண்ணா, மிளகாய் தூள்ண்ணா, மஞ்சள் தூள்ண்ணா. மீன் பார்த்துறீங்க, கட்டிங் மாசோடு தோற்று போகிற அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக பக்கா போட்டிருக்கோம் மீனை. இப்போ அழகாக நம்ம வச்சு அழகாக நம்ம மீன் குழம்பு வச்சிடலாண்ணா. நான் கோகோ பற்ற வச்சிட்டிங்களா இல்லையா? இதை பற்ற வச்சிங்கண்ணா. அதான் சொல்கிறேண்ணே, இந்த மீன் குழம்பு எப்படின்னா, மழையிலும் மீன் குழம்புன்னு சொன்னால மழை தூரல் போட்டுன்னே இருக்கு பாருங்க. கோகோ உள்ளி வைங்க, உள்ளி தூக்கி தலையில் வச்சுருக்கீங்க. அதான் சொன்னேண்ணே, நான் தலைப்பிலே சொல்லிட்டு மழை வருது பாருங்க. ஓ, அதுக்காக உள்ளி தூக்கி வேலை வச்சா அப்புறம் குழம்பு எப்படி சாப்பிட்றது? இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மழை விட்டுச்சுட்டா அதை தூரல் போட்டுன்னே இருக்குது வச்சிடலாம். மீன் குழம்பு வேணுமா வேண்டாவா? கண்டிப்பாக வேணுண்ணா. பார்த்தீங்களா வந்துச்சா? நான் இந்த மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா வதக்கி அரைக்க போகிறேண்ணா. அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வதக்கி அரைக்கிறீங்களா இந்த காட்டுக்குள்ளேயா? இந்த வதக்கி அரைக்கிறேன்னா இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் போயிட்டோம்னா மெயின் ரோடுங்கண்ணா. அங்கே போய் அரைச்சிட்டு வந்துடலாண்ணா. நான் 4 கிலோமீட்டரோட நடந்தே போயிட்டு அரைச்சின்னு வருவேண்ணா. தெரியும் எப்படி நடப்பேன்னு. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மழை நேரத்துக்கு ஏற்ற மாஸ்டர் மீன் குழம்புன்னு சொன்னீங்க. அடி வெயில் மடியை பொழக்குது. வருண்ணாமா, விட்டு வருதுண்ணா மழை. விட்டு ஒன்றே மாதிரி அப்பப்போ வரிய வீடியோ. இங்கே மட்டும் மழை வந்திருக்கு பாருங்கப்பா. இங்கே வரல. 1 கிலோ மீனுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோண்ணா. சிக்கனு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாண்ணா. சிக்கனு அண்ணா, நம்ம 3 கிலோ மீன் எடுத்துக்கண்ணா. வீட்டில் 1 கிலோ சமைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவைனாலும் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு வரணும்ண்ணா. 1 கிலோ மீனுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், எவ்வளோ வெங்காயம் போடணும், இல்லை கரெக்டாக சொல்லிட்டு வரல இல்லையே? அளவு சொல்லுங்கள். சொல்லிட்டோமா? 1 கிலோ மீனுக்கு என்ன அளவுனா 100 கிராம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும்ண்ணா. ஊற்றிட்டு வெங்காயம் வந்து 100 கிராம். நம்ம மொத்தமாகவே 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோண்ணா. 1 கிலோ என்பது 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஏன்னா இது மசாலா வதக்கி அரைக்கி தான் போதும். இப்போ 100 கிராம் இல்லை 50 கிராம் எண்ணெய் தான். நம்ம வெங்காயம் ஆனிட்டு 200 கிராம். டொமேட்டோ வந்து 10 கிராம் 1 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு நல்ல 2 தக்காளி, பெரிய தக்காளியாக நம்ம சேர்க்கணும். ஒரு 15 பல் பூண்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி. அப்போ 1 கிலோவுக்கு எவ்வளோ போடணும்? 1 கிலோவுக்கு வந்து அப்போ 50 கிராம் போடணுண்ணா. பெரிய பல்லாக இருந்தால் பூண்டு வந்து 50 கிராம், சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 50 கிராம் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நல்ல பெரிய பூண்டுண்ணா, ஒரு 5லேருந்து 6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு நம்ம இஞ்சி குறிப்பாக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மழை டைமுக்கெல்லாம் அந்த சளி பிடிக்குது இல்லைங்களா, அந்த சளி பிடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த இஞ்சி சேர்க்குறோம். தக்காளி எல்லாம் பட்டான்னு வெடிக்குது. கரெக்டாக தக்காளி பதம் வெந்துச்சுன்னா தான். இப்போ வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் சேர்த்துலாம் பால் சேர்த்துலாமாண்ணா. வதக்கி அரைக்கிறாங்க. எப்படி பால் சேர்ப்பீங்க? அந்த பல்லு அதிலே போட்டுடணும். அதனால கேட்டேன், பால் கூட சேர்த்துக்கலாமான்னு கேட்டோமா. சமையல்லாம் மறந்துட்டாரு. ஆட்டோவில் கீரை போட்டு சமையலை மறந்துட்டாருங்க. எந்த ஸ்டாண்டுங்க ஐயா? அது வெள்ளைக்கல்லா வடக்கு போட்டு உள்ள புதுசாக ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எல்பிஎஃப். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். மீன் குழம்பு ரொம்ப உகந்தது எதுனா மீன். அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள்,
மகிமை உள்ள பொருள் வந்து மஞ்சள் தூள் தானா. இப்போ இந்த மசாலாவை கொண்டு போயிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோண்ணா. நான் மசாலா ரெடி ஆயிடுச்சுண்ணா. மாஸ்டர் சொன்ன மாதிரி இறக்கலண்ணா. இறக்கிட்டு அழகாக ஆற்றிடலண்ணா. ஆத்திரியா? ஆற்றணும். எப்படி ஆற்றுறேண்ணா, வேறு பாத்திரம் மாற்றிக்கணும் அரைக்கிற பொருள் எல்லாமே. அட்டை மீன் குழம்புக்கு செக்கெண்ணெய் நல்லா ஊற்றிடும். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு உளுந்து கலப்பு 1.5 ஸ்பூன்ண்ணா. கடுகு உளுந்து கலப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலண்ணா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தனி மிளகாய் தூள்லாம் 2 ஸ்பூன் சேர்க்குறோண்ணா. கலர் மாதிரியா இருக்குது சார். நம்ம அரைக்கிறதுங்க. சாம்பார் பொடி. இந்த மாதிரி மசாலா எண்ணெயில் போட்டோம்னா பச்சை வாடை சீக்கிரமாக போயிடும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். மீன் குழம்புக்கு சாம்பார் தூள் போடுறீங்க? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நாக்கு வச்சு ஊறும். மல்லித்தூள்ண்ணா 2 ஸ்பூன் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள். அந்த பழக்கம் போல பார்த்தீங்களா? நல்லா மசாலா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். நல்ல புளிப்பான மாங்காய்ண்ணா. நம்ம 2 மாங்காய் எடுத்துருக்கோம், பெரிய பெரிய மாங்காய். அப்படியே இறக்கி அந்த புளிப்பாக கொடுக்குறோம். அடமழை மீன் குழம்பு அது அடமழை மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்பெஷல் மசாலாண்ணா. இது வந்து மசாலா மாஸ்டர் மசாலா வேற லெவலில் இப்போ இறக்க போகிறாருண்ணா. உள்ள என்னென்ன போட்டிருக்கோம்? என்னென்ன போடுறதுன்னு பார்த்தோன்னா வீடியோ பார்த்தா தெரியும். வீடியோ பார்த்தா தெரியுமாண்ணா? அதான் ஃபஸ்ட்டே போட்டுவேன். சின்ன வெங்காயம், மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம், நாட்டு தக்காளி, நாட்டு தக்காளி, தேங்காய், தேங்காய், மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம முதல்ல வந்து 100 கிராம் எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாம் வதக்கிட்டு எடுத்துட்டோம். கரெக்ட். இப்போ மசாலா இறக்குறோம். கரெக்ட். அட்டை மழை மீன் குழம்பு சொன்னேன்ல, மசாலா போட்ட உடனே பாருங்க மானம் எல்லாம் மூடிக்கிச்சு பாருங்க. அதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. பின்னாடி ஒரு வெயில் வந்துட்டு இருக்கு, அது தெரியல அவருக்கு. அது பாருங்க வெயில். இப்போ நம்ம மசாலா தண்ணியே சேர்த்துக்கிறோண்ணா. இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வச்சோம்னா இந்த தக்காளி ஒதுக்குறது, வெங்காயம் ஒதுக்குறது எதுவுமே இருக்காது. அரைச்சி ஊற்றிடுது. இந்த மீன் குழம்புக்கு அளவா கல் உப்பு சேர்க்க போறோண்ணா. மழையே வரல, கொடை பிடிக்கிறாரு. மீன் போடுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை போட்டுக்கிறோண்ணா. எல்லாமே போட்டீங்க மீன் தவிர? ஆமாண்ணா, மீன் உடனே வெந்துடும். இதெல்லாம் போட்டு கலக்க முடியாது இல்லையா? அப்படி நல்லா மீன் தலையை போட்டுவோமா? மீன் தலையை போட்டுருவோண்ணா. 3 கிலோ மீன் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லையா? இல்லை 3 மீன் கொசுறு மீன் தான் முதல்ல இறக்க போகிறேன். கிராமத்தில் வாங்கினோம்னா இந்த கெண்டை மீனெல்லாம் 150 ரூபா தான் கிலோ. உடனே பிடிச்சி உடனே கொடுப்பாங்க. ஆனால் சிட்டியில் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா ஏன் கொசுறு கொடுக்க மாட்டாங்க? கொடுக்கணும். நல்லா கொதிக்குதுங்களா? நல்லா கொதிக்குதுண்ணா. மீன் இறக்கலண்ணா. சிக்கன் குழம்பு மாதிரி விதக்குது சார். அந்த அளவுக்கு நம்மளுடைய மசாலாண்ணா. மீன் குழம்புனாலே இந்த எண்ணெய் இப்படி நிற்கணும். கொதி வந்துச்சு. கொதி வந்துச்சா? அதுவும் இல்லை, இப்போ தான் மீன் போடுறது. அதுவும் இல்லை, கொதி வந்தனால தான் மீனே போடுறோம். அப்படியா? ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா மீன் ஃபுல்லாகவே குழஞ்சிரும்ண்ணா. கடைசியாக கொதிக்கும் போது மீனை போட்டோமா பட்டுன்னு 2 நிமிஷம் இறக்கிட்டு அப்படி இறக்கணும். மீனை இறக்கிட்டு கீழே இறக்கணும். அப்புறம் நம்ம இறக்கணும். இறக்கலாம் மச்சான். அட்டகாசமான மீன் குழம்பு ரெடிண்ணா. சொல்லவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது. அப்படியே இறக்கி அப்படியே சாப்பிட போகிறேன். அட்டை மழையில் அட்டகாசமான மீன் குழம்பு இப்போ இறக்க போகிறேன். இறக்கி சாப்பிட போகிறேன். முதல்ல கொடையை இந்த பக்கம் இறக்குங்க. மழை காலத்தில் இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்றது தான் சொல்கிறோம் நாங்கள். நல்லா மழை பெய்யுது பாருங்கள். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மீன் குழம்பு வாங்கி அட்டை மழையில் மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். குழம்பே வாங்கிடணும். எப்படி எண்ணெய் மிதக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் மீன் குழம்புனா. அட்டை மழையில் மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அழகாக ஊற்றி மழை வந்தால் சாப்பிட போகிறாரு. இல்லை சாப்பிட மாட்டார். ஆமாம், நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம். உடம்பு வச்சுக்கிறோம்னா மழை வரும். கோகோ மீனே வேணாம் கோகோ, அந்த குழம்பே போதும் கோகோ. வாசனை தூக்குது. சாப்பிடலாமா?
அட்டமழையில் மீன் குழம்பு. மழை ரொம்ப பெய்யுது, அதான் குடை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த தண்ணி தாங்கண்ணா இதெல்லாம். இப்போ மலையில் அடித்த தண்ணி தான் இந்த தண்ணி எல்லாம். இந்த தண்ணி எல்லாம். பொசுறு மீன் விட மாட்டீங்க போலியா? எங்க ஜில்லுன்னு இருக்கா? சுடுதுண்ணா. ஐயா சொல்லுங்க மக்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. மக்களுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே சொல்ல சொல்கிறீங்களா? ஆமாம், சாப்பிட்றவங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆமாம், வேடிக்கை பார்க்கலாம் சொல்லுவாங்க. அட்டகாசமாக இருக்குது, சும்மா மாசாக்குது, பக்கா மாசாக்குது. எப்படின்னா அந்த நாக்கில் அந்த ருசி, அந்த மீன் குழம்பு சொன்னார் பாருங்க, அந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றினா பாருங்க, அது நல்லா செம்ம டேஸ்ட்டு. அதில் என்ன ஹைலைட்னா சாம்பார் பொடி போட்டார் பாருங்க, இன்னும் அதை விட ஒன்றும் சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குது, நாக்குக்கு டேஸ்ட்டு, சுவை சொல்கிறாங்க பாருங்க, அந்த சுவையை அப்படியே தூக்கி கொடுக்குது. வேற லெவல் இது, டாப்பாக இருக்குண்ணா. நம்ம இந்த மீன் குழம்புக்கு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா போட்டாலே குழம்பு வந்து நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சிரும், நல்லா கெட்டியாக கிடைக்கும். போட்டிருக்க மசாலாவெல்லாம் உடனே பச்சை வடை போயிடும். காரணம் என்னென்னா எண்ணெயில் போட்டு வதக்குனது. இந்த எண்ணெயில் போட்ட உடனேயுமே எல்லா பச்சை வடையும் போய் மீன் குழம்பு அம்சமாக இருக்கும்ண்ணா. கேக்கு மாதிரி இருக்கா? கேக்கு மாதிரி இது பாருங்க, அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்து போச்சு. சாப்பிட அப்படியே அல்வா மாதிரி இது. சாப்பிடுங்க. ஏன்னா முள் இருக்கு இல்லைங்களா? எந்த அல்வா இல்லைங்க முள் இருக்கும்? அவங்களாம் சாப்பிடணும் சார். முடிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க சாப்பிடுவாங்க சார். சாப்பிடணுமா? இவர் இதை முடிக்கிற வரைக்கும் முடிக்க மாட்டாருங்கண்ணா. நாக்கு ருசியில் தாண்டவம் ஆடுதுன்னா, அதனால் நம்ம வந்து முடிக்கிற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் வந்து சாப்பிட்டுனே கலாமான்னு நீங்கள் சாப்பிட்டே இருங்க. இதே மாதிரி அழகான இடங்களும் அருமையான சமையல்கள்லாம் பார்க்கணும்னா தயவு செஞ்சு நீங்கள் கட்டுறது கையில் வச்சான்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.